இன்னைக்கு டே 9 எபிசோட் 10 ஆஃப் சீசன் 9 பிக் பாஸ் தமிழ் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே சம்பவம், யாரோ ஒருத்தர் கப்பை போட்டு உடைச்சிட்டாங்க. அன்றைக்கி விஜய் சேதுபதி சொன்னார், கப்பெல்லாம் உடைக்காதீங்க, நல்லபடியாக இருங்கன்ட்டு. இருந்தாலும் கப்பெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து பார்வதி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு லைட்டாக சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ துஷார் வந்து நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நானாக இருந்தால் பிபி குறும்படம் போடுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நானாக இருந்தாலும் நான் சாரி கேட்டுப்பேன் அப்படின்ட்டு சுற்றி வளைச்செல்லாம் பேசும்போதே தெரியுது உடைச்சது இவங்க தான்னு. அப்போ தான் இந்த பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே வேணும்னே ஒரு சிலதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி கிச்சன் மேடை மேலே ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனி வந்து ஃபஸ்ட்டு டீசெண்டாக சொன்னாங்க, இங்கே தாம்மா சப்பாத்தி மாவெல்லாம் பசைவோம், நீ உட்காந்த இடத்துலலாம் எங்களால் மாவு பசைய முடியாது, அதனால் தயவு செஞ்சு ஏஞ்சிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் பாரு வந்து நானே தொடச்சிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கும் கனி, நீங்கள் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கீங்க, ஸோ எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்க்கணும், அதனால் நீங்களே ஏஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு சொன்ன அப்புறமும் அழுத்தமாக உட்காந்துட்டு இருந்தோடனே பொறுமை எழுந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும், உனக்கு எங்கே புரிய போகுது, சோகத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுகிறது இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ சொன்னாலும் இந்த மரமண்டிக்கு ஏறாதுன்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன தான் பேசி இறங்கலைன்னு தெரிஞ்சோன்னே, நான் ஸ்ட்ரைக் பண்ணுறோம்ப்பா, எந்த வேலையும் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு பிக் பாஸை வீட்டு ஆளுங்கள்லாம் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அடங்கி போயிட்டாங்க. ஆனால் அப்படியே அடங்கி போனால் கௌரவம் போய்டும்ல, அதனால் நீங்கள் சமைச்ச சாப்பாடெலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லி கிளாப் பண்ணிவிட்டு தேங்க்யூம்மா போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் வீட்டாளுங்க. செம பல்பு பாருக்கு. இவ்வளோ அட்டூழியம் பண்ணதுக்கு சாரி சொன்னால் தான் சமைப்போம் அப்படின்ட்டு பிக் பாஸ் வீட்டாளுங்க சொல்லிட்டாங்க. 11:30 வரையும் பாரு சாரி கேட்கல, யார் பட்னி கிடந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு. அப்புறம் கமருதீன் வந்து நீ தான் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆவ, ஸோ சாரி கேட்டுரு அப்படின்ட்டு சொன்ன அப்புறம் கூட திமிரா உனக்கு தெரியுமா வெளியே என்ன நடக்குதுன்ட்டு, நீ போ அப்படின்ட்டு சொல்லி துரத்தி விடும் போது வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே காண்டாகி, போயா நீலாம் ஒரு மனுஷன், போயா உருண்டை அப்படின்ட்டு பாடி ஷேம் பண்ணுறாரு திருப்பி. அப்புறம் ஒரு வழியாக வெளியே வந்து பேசி மனசு மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லோரும் கொலவெறியோடு இருக்கிறத பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மார்னிங் எழுந்தோடனே அரோரா வந்து துஷார்கிட்ட, நான் வந்து கமருதனை லவ் பண்ணல, ஆனால் கமருதன் என்ன லவ் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நடக்கும் போது கனி வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்களோட ஆட்டத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட வச்சுருந்த நட்டல்லா பாட்டில் எடுத்து பூத்தொட்டிக்குள்ளார ஒழிச்சு வச்சிடுறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஆத்திரி வந்து துஷார்கிட்ட, நானும் எஃப்ஜேவும் பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி மீட் பண்ணோம் மாலில், அப்போயே நான் அவரை சைட் அடித்தேன், நல்லா தான் இருந்தார் அப்படின்னு கேட்டபோது துஷார் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்தாரு. அப்போ உடனே ஆத்திரி வந்து லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு சைட் கூட அடிக்கக்கூடாது என்ன அப்படின்ட்டு கேட்டபோது தான் தெரிஞ்சது 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி கமிட்டட். அதுக்கப்புறம் வந்தது தான் பிக் பாஸோட டாஸ்க். அந்த டாஸ்கில் என்னென்னா, பாக்ஸ் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் யார் யாரெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க மட்டும் சேவ்டு, ரிமைனிங் எல்லாம் வந்து அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. இதில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், ஜெயிக்கிற அன்னைக்கு கிராண்ட் டின்னர் இருக்குது, 2வது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அப்புறம் பிளானிங்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது கனி சொல்கிறாங்க, பாருவோட ஃபோட்டோ என் கையில் வந்தால் நான் அப்படியே நின்றுவேன்ப்பா, நான் உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சபரி வந்து லைட்டாக திருத்தி, சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்களில் யார் ஃபோட்டோ வந்தாலும் நம்ம வந்து நின்றுலாம், போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. போட்டியில் நடந்த சம்பவம்ஸ்லாம் என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட்டு போட்டி ஆரம்பித்தோடனே விக்கல்ஸ் விக்ரம் கையில் ஒரு ஃபோட்டோ வந்தது, அதை பிடுங்க போன பாருவை வந்துட்டு டிஃபென்ஸுக்காக தள்ளி விட்டார். அதுக்கப்புறமா இந்த பாரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு திருப்பி போயிட்டு விக்ரம பலார்னா அவ்வளோ அடிலாம் அடித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கெமி வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் போது திருப்பி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சு ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டாங்க பாரு. இந்த 2 சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து எஃப்ஜேவை வேறு சம்மந்தமே இல்லாமல் ஆம்பளை திமிருடா உனக்குன்னு சொல்லி டேகும் வேறு பண்ணிட்டாங்க. எஃப்ஜேவும் கோவத்தில் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாரு. ஆனால் ஏன் திட்டினாருங்கிறத வந்துட்டு அப்புறமா தான் ரிவீல் பண்ணார். என்ன காலை வச்சு தடுத்துட்டு இருந்தாங்க பாருவை, காலை தூக்கி அப்போ காலை கரெக்டாக தூக்கும் போது கையை வச்சு அடிச்சிட்டாங்க மெயின் பாயிண்ட்லேயே. பாருனால தான் அந்த வார்த்தையை சொல்லி தப்பாக திட்டி இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்குது. ஆனால் அவர் ஆக்சுவலாக திட்டலை, நடந்த விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாரு அதையுமே நீ என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற அப்படின்ட்டு டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு சபரி உடனே மாதம் நான் இப்போ சொல்லிகிட்டே தூக்குறோம்டா சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்களை, அப்படி தான் தூக்குவோம், நீங்கள் ஒருத்தி தான் அப்படின்ட்டு பாரு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நான் அதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொன்னோன்னே செம்ம கிளாப்ஸ். வேறு கேம் நடுவில் பாஸ் ஆனோடனே லஞ்ச் பிரேக் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சபரி வந்து ஒழுங்காக எனக்கு பரமாடல, கம்மியாக சாப்பாடு வைக்கிறாரு அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறாரு வினோத்தை. சபரியும் லைட்டாக காண்டாயிட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டும் ஆகிட்டாரு.
அப்புறம் கேம் ரெசியூம் ஆனோடனே வினோத் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாரு. அப்புறம் போக போக கேம் தெரப்பி ரெசியூம் ஆனோடனே சபரி கையில் இருந்தது பாருவோட ஃபோட்டோ, வினோத் கையில் இருந்தது கெமியோட ஃபோட்டோ. இவங்க 2 பேர் கையிலேயும் ஃபோட்டோ இருக்கும் போது டீல் பேசி வந்து கெமி ஃபோட்டோவை வெளியேற்றிடுறாங்க. நான் சந்தேகத்தில் இருந்தேன், என்ன பாருவை தானே வெளியேற்றணும் அப்படின்ட்டு. அப்புறம் 2வது ஆட்டையிலே திருப்பி தூக்கிட்டாரு சபரி பாருவோட ஃபோட்டோவே. இந்த வாட்டி வினோத் தானே வைக்கணும் உள்ள, அப்போ நான் இந்த வாட்டி பார்வை வெளியேற்றுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு சபரி. 2வது கேமில் பார்வதி வெளியே போயிட்டாங்க. பிக் பாஸ் நீங்கள் யார் யாரெல்லையா சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டும்போது ஒருத்தவங்களோட பேர் சொல்லிட்டு இருக்கும்போது திவாகர் நான் என்னையே காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கமருதன் தூ அப்படின்ட்டு துப்புறாரு. உடனே பார்வை திவாகருக்காக பேசும்போது எஃப்ஜே செமையாக காண்டாகிறாரு. நீ மட்டும் மற்றவங்களுக்காக பேசுகிற, ஆனால் நான் மற்றவங்களுக்காக பேசினா மட்டும் என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு வர அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு உள்ள. முடிஞ்சோடனே இந்த பார்வதி அவுட் ஆன காண்டை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் துஷாரை கூப்பிட்டு உனக்கு சுய அறிவே இல்லையா, மற்றவங்க பண்ணுறது தான் நீயும் பண்ணுற, நீ பயாஸ்டான அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது துஷார் அவங்கள லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம தோனி கேப்டன் கூல் மாதிரி டென்ஷனே ஆகாமல் டீல் பண்ணார். ஆமாம், நான் உங்களுக்காக பயாஸ்டா இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாரு, நீ என்ன ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டா 9th ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த அம்மா கேப்டன், நீ கேப்டன் இல்லை அப்படின்ட்டு சொல்லி செம்ம மொக்க பண்ணிட்டாரு. சரி, மொக்க வாங்குறோன்னு தெரிஞ்சு கூட நிப்பாட்டிடலாம். ஆனால் அப்பயும் கண்டதே பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி துஷார் நீங்கள் நல்லா ஆடிருக்கலாம் எங்களை குறை சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னோடனே பாரு ஏஞ்சி பெட்டு மேலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா தலையிலே அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஆடுவீங்க, நீங்கள் பைத்தியம், ஐயோ அதெல்லாம் நான் சொல்லலைப்பா அப்படின்ட்டு போகும்போது பெட்டு உடஞ்சிரு போகுது பார்த்து அப்படின்ட்டு சொன்னோன்னே எனக்கு பாரு ஒரு நிம்மதி. அப்பா, ரேஜ் பைட் பண்ணவங்களுக்கெல்லாம் இதுதான் சரியான பதில் அப்படின்ட்டு இருந்தது. அதுதான் லைட்ஸ் ஆஃப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்னேக் பிக்காக நான் மெய்யழகன் கிளிப்ஸ்லாம் போடலான் இருக்கேன். பாருகிட்ட பசங்க எதுக்கு பேசுனுங்க? நீ நைட்டு கொரட்டை விட்டுன்னு வச்சுக்கா, நான் உன்னை எழுப்பினே அப்படிதான் கொரட்டை விடுவேன். நான் உன்னை எழுப்பினே எழுப்பேன், பார்ப்போம் பார்க்கலாம். நீ நைட் எப்படி அப்படிதான் பாத்துக்கிறோம், எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன். நான் பாக்குறேன் நீ எப்படி தூங்குற. ஆளுகளை பாருங்க, மாலாங்களை மூஞ்சில கொரட்டை விடுறேன் அப்படிதான் முடிஞ்சா பாரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சார் எஸ்பிபிக்கு தான் கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சதயமா. சொல்லுங்க, கும்பலக்கணம் தனுசு புராணம் சார், அதுல கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சதயம். கும்பலக்கணம் 3ஆம் பாத சதயம், தனுசு ராசி 3ஆம் பாத சதயம். கும்பலக்கணம் கும்பல தனுஷா. சொல்லுங்க. ஹியூமிலியேட் ஆயிட்ட, பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்கிட்டு அடுத்த முறை சொல்லிட்டேன். நீ என் பேரை சொல்லி வச்சுக்க, பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நாமினேஷன் எல்லாம் அப்படிதான் பண்றேன், எங்க பேசுறாலும் என் பேரை சொல்லுங்கிற. நீ எவன் பேசுறாலும் வினோத் நீ பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் சொல்லிட்டேன். நானு பாத்துக்கோ, இதோட பைனல் உனக்கு கொடு, என்ன டென்ஷன் பண்ணிருக்காத சொல்லிட்டேன். நானு அங்கேயும் அப்படி வினோத்னு வருது உனக்கு நாமினேஷன்ல பட்டு 2-3 வாட்டி வருது. உன் பேரை சொல்றது பதில் என் பேரை சொல்லுங்கிற. நீ உனக்கு எவன் விரோதி அவன் பேர்லாம் வாயில வர மாட்டேங்குது. ஆமா, நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? சார் வாய் தவறி வருது சார், தப்பு சார். வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்துட்டு யாருப்பா எலிமினேஷன் ஆகணும்னு கேட்டா வினோத் என்றியா? அதெல்லாம் சொல்றியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன்னு எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அங்க போய் உட்காந்துக்கிறோம், யார் ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ பிரவீன் கத்திரி வந்தா அங்கேயும் வினோத் அப்படின்ற, இங்க வந்தா வினோத்ன்ற. ஃபர்ஸ்ட் என் பேரை அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதெல்லாம் சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற. போல் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்றவ போல.